வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை, மதுரை, ஓசூர், சேலம், வேலூர் உட்பட 136 நகரங்களை உள்ளடக்கிய திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை சட்டென்று தெரிய வைப்பது கட்டடங்கள்தான் எனவும் கருத்து. நகரங்கள் மட்டுமின்றி அனைத்து கிராம பகுதிகளும் வளர்வதே அரசின் நோக்கம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாடு முழுவதும் நகரம், கிராமங்களை வளப்படுத்த 10 மண்டல திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் திட்டவட்டம். நகரம், கிராமங்களை மேம்படுத்த 10 மண்டல திட்டங்களும் தயாரிக்கப்பட்டு வருது. கோயம்புத்தூர், மதுரை, ஓசூர், சேலம், திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மற்றும் திருநெல்வேலியை உள்ளடக்கின 136 நகரங்களுக்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டது. செங்கல்பட்டு, மாமல்லபுரத்தில் தயாராகி வரும் புதிய நவீன போக்குவரத்து முனையங்கள் அடுத்த ஆண்டு திறந்து வைக்கப்படும். சென்னையில் நெரிசலை குறைக்க 3 புறநகர் பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். பயன்பாட்டிற்கு வர இருக்கு. சென்னை பெருநகர மண்டல போக்குவரத்து தேவைகளை கருத்திலே கொண்டு தமிழ்நாட்டின் நீண்டகால வளர்ச்சிக்கான இலக்கை அடைகிற வகையில் செங்கல்பட்டு மற்றும் மாமல்லபுரத்தில் நவீன போக்குவரத்து முனையங்கள் அடுத்த ஆண்டு திறக்கப்பட இருக்கு. திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினைக்காக சென்னையில் வேல் யாத்திரை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி மறுப்பு. மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்துவிடும் வகையில் அமையும் என காவல்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வழக்கு தள்ளுபடி. காதலர் தினம் சிலருக்கு பிடிக்கவில்லை என்பதால் கொண்டாடாமல் இருக்க முடியுமா? அறநிலையத்துறை திருக்கோயில்கள் சார்பில் 30 இணைகளுக்கு திருமணம் நடத்தி வைத்து உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. இன்னும் அதிகமான பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. திமுக அரசின் சுகாதாரத்துறை ஒழுங்காக செயல்படுவதற்கு இன்னும் எத்தனை உயிர்களை பறிகொடுக்க வேண்டும்? நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உதவியாளர் ஊசி போட்டதில் சிறுவன் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி அண்ணாமலை சரமாரி கேள்வி. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பிப்ரவரி 20ஆம் தேதி பாமக தொடர் முழக்க போராட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெறும் என அக்கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு. தவிக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி. தமிழ்நாட்டிற்குள் மட்டுமே வழங்கப்படும் எனவும் தகவல். விஜயை தங்கள் பக்கம் இழுக்க மத்திய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கியுள்ளதா என அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி கேள்வி. பாஜகவின் வரலாற்றை திரும்பி பார்த்தாலே ஒய் பிரிவு பாதுகாப்பு ஏன் வழங்குகின்றனர் என தெரியும் என்றும் விமர்சனம். கூட்டம் அதிகமாக சேரலாம், அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பெருந்தன்மையாக கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி. அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த ஒய் பிரிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், பிஜேபியுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் இணைப்பு பற்றி பேசி வரும் ஓபிஎஸ், மற்றொரு பக்கம் வழக்கினை தொடுப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி சாடல். அதிமுக மீது எந்த வழக்கு தொடரப்பட்டாலும் அது சட்டப்படி சந்திப்போம் எனவும் திட்டவட்டம். பாம்பன் பாலத்தை திறப்பதற்காக வரும் 28ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வர உள்ளதாக தகவல். பிரதமர் வருகைக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதில் ரயில்வே துறை மும்முரம்.
துரோகம் என நான் கூறியது அந்தியூர் தொகுதிக்கு மட்டுமே பொருந்தும். துரோகிகளால் அதிமுக தோற்றது என பேசியது உட்கட்சிக்குள் மீண்டும் மோதல் போக்கை உருவாக்கும் சூழல் ஏற்பட்டதை அடுத்து செங்கோட்டையன் விளக்கம். தோற்பதற்கு சிலவர் இந்த இயக்கத்திற்கு ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள். அதை நாம் கவனமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்தியூர் மட்டும்தான் பொருந்தும். சமூக நீதி பாதுகாவலன் என்ற வார்த்தை ஜாலங்களோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் போலி திராவிட மாடல் அரசு. திராணியற்ற நிர்வாக திறனுக்கு சிவகங்கை சம்பவம் ஒரு சான்று என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் காட்டம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த மேல்பாக்கத்தில் வீடுகளை இடிக்க எதிர்ப்பு. வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டுள்ள 66 வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வாக்குவாதம். திருவள்ளூர் மேல்பாக்கத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து முழக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்த போலீசார். புதுச்சேரி ரெயின்போ நகரில் உள்ள பாழடைந்த வீட்டில் 3 பேர் வெட்டி கொலை. சம்பவம் தொடர்பாக பெரிய கடை போலீசார் விசாரணை. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நகராட்சி நிர்வாகத்துறை ஆலோசனைக் கூட்டத்தில் அதிகாரிகள் அலட்சியம். தப்பா பேசினால் சங்கடப்படுவீங்க என டென்ஷனான KN நேரு. 2 பேரும் தனியா நீங்கள் உங்களை தான் கேட்குறேன். என்ன பேசிட்டுருக்கீங்க, என்ன வேணும்? அவர் பக்கத்தில் கூப்பிடுங்க. யார், என்ன வேணும் உங்களுக்கு, என்ன பேசிகிட்ருக்கீங்க? இங்கே கவனிங்க. நீங்கள் அதை விட்டு இங்கே கவனிங்க. என்ன நீங்கள் எந்த ஊர், எந்த இதை பார்க்குறீங்க? அந்த அவர் எந்த ஊர், நீங்கள் எதை பார்க்குறீங்க? எந்த ஊர், எங்கே வேலை பார்க்குறீங்க? சார் மேல் விசாரணை இங்கே பாருங்கங்க. ஏங்க அங்கே பார்த்து பேசிகிட்ருக்கீங்க? நீங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கிறது இங்கே நாங்கள் பேசிகிட்டு இருக்க மனுக்கிட்டு நீங்கள் அங்கே போய் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏங்க மைக்கு சரியில்லையா? மைக்கு நான் பேசிகிட்டு இருக்கேங்க, நீங்கள் இங்கே பாருங்கள். இவ்வளோ பேருக்கு முன்னால் தப்பாக ஏதாவது பேசுனா சங்கடப்படுவீங்க. பார்த்துங்க நீங்களாம். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், யார் யார் எங்கே பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு. சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் நகைகள் 21 ஆண்டுகளுக்கு பிறகு மதிப்பீடு. பலத்த பாதுகாப்புடன் நகைகள் மற்றும் நில ஆவணங்கள் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைப்பு. நெல்லையில் மத்திய அரசை முதலமைச்சர் குறை சொல்லும்போது நயினார் நாகேந்திரன் வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும் என பாஜக நிர்வாகி கரத்தே தியாகராஜன் கண்டனம். நயினார் நாகேந்திரனின் செயலை அண்ணாமலை போல் தங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது எனவும் காட்டம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. பொது அமைதியே முக்கியம் என தெரிவித்து வழக்கை ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். மதுரவாயில் அடுத்த நூம்பல் பகுதியில் உள்ள திருப்பத்தூர் மாவட்ட பதிவாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை. முத்திரை கட்டணம் குறைவாக வசூலித்து அரசுக்கு 1 கோடிக்கு மேல் இழப்பு ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் சோதனை. மயிலாடுதுறை நகராட்சியின் புதிய உத்தரவுகளை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம். ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய போது தள்ளுமுள்ளு.
தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாணவ மாணவிகளுடன் பெற்றோர் போராட்டம். சிபிஎஸ்இ பள்ளி என கூறி மோசடி செய்த நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சேவியர் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை புகார். தற்காலிக பேராசிரியர் பிரைட் என்பவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. காதலர் தினத்தை ஒட்டி கோயம்பேடு சந்தையில் 2 மடங்காக உயர்ந்த ரோஜா பூக்களின் விலை. நேற்று 20 பூக்கள் கொண்ட ஒரு கட்டு ரோஜா 350 முதல் 450 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று 700 ரூபாய்க்கு விற்பனை. பொள்ளாச்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற மாசாணி அம்மன் கோவிலில் குண்டம் இறங்கும் திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 63,920 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,990க்கு விற்பனை. மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காரசார விவாதம். தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு என்ன வழங்கியுள்ளது என திருச்சி சிவா கேள்வி எழுப்பியதற்கு பல்வேறு உதாரணங்களை பட்டியலிட்டு நிர்மலா சீதாராமன் பேச்சு. மோடி தான் தமிழ்நாட்டுக்கு விரோதம் சொல்றது தப்பு. அமைதியா உட்கார்ந்து கேட்கறதுக்கான தைரியம் இருக்கும் உங்களுக்கு. That's one example, sir. Second example I will say, sir. அமைதியா உட்கார்ந்து கேளுங்க, தைரியம் வச்சுட்டு அந்த மனசுல திடமா இருங்க. மதுரை கோவை மெட்ரோ ரயில் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்த கேள்விக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முறையாக பதிலளிக்கவில்லை. மாநிலங்களவையில் தமிழக எம்பிக்களின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதாக திருச்சி சிவா புகார். சரையு நதியில் ஜலசமாதி செய்யப்பட்ட அயோத்திராமர் கோவிலின் தலைமை பூசாரி சத்யேந்திர தாஸின் உடல் காவல்துறை பாதுகாப்புடன் உடல் வீசப்பட்டது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரதமர் மோடி சந்திப்பு. வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் இரு நாடுகளின் உறவை வலுப்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை. இந்தியாவும் அமெரிக்காவும் எப்போதுமே நண்பர்கள். நமது நட்புறவு வருங்காலங்களிலும் தொடரும் என அதிபர் டிரம்ப் உறுதி. அமெரிக்கா மீது இந்தியா எவ்வளவு இறக்குமதி வரி விதிக்கிறதோ அதே அளவு வரியை இந்தியா மீதும் விதிப்போம். அதிக வரிகள் விதிக்கப்படுவதனால் இந்தியாவில் வணிகம் செய்வது மிக கடினம் எனவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து. சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலருடன் விளையாட விரும்பினால் 100% வரி விதிக்கப்படும். இந்தியா, சீனா உறுப்பினர்களாக இருக்கும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு டொனால்டு டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை. அமெரிக்கா மட்டுமல்ல, எந்த நாட்டிலும் சட்டவிரோத குடியேற்றம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என பிரதமர் மோடி திட்டவட்டம். சட்டவிரோத குடியேற்றம் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய பிரச்சினை, ஒன்றிணைந்து தீர்க்க வேண்டும் எனவும் பேச்சு. பாஸ்டன் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸில் புதிதாக 2 இந்திய தூதரகங்கள் அமைக்கப்படும். வாஷிங்டனில் டிரம்ப் உடனான சந்திப்புக்கு பிறகு பிரதமர் மோடி அறிவிப்பு. அமெரிக்காவிடமிருந்து கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயுவை அதிக அளவில் இந்தியா கொள்முதல் செய்ய ஒப்பந்தம். இந்தியாவின் கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு முதன்மை இறக்குமதியாளராக இனி அமெரிக்கா திகழும் என அதிபர் டிரம்ப் திட்டவட்டம்.